Hi, NCRT Grade 11 Chapter 7 Equilibrium book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 7.62. A 0.02 molar solution of pyridinium hydrochloride has pH of 3.44. Calculate the ionization constant of pyridine அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா H plus உடைய கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus that is equal to நமக்கு என்ன வரும் antilog of minus pH value. அப்போ என்ன வரும் நமக்கு 10 to the power of minus 3.44. அப்போ concentration of H plus that is equal to 3.63 into 10 to the power of minus 4. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். அடுத்து இப்போ பிரிடினியம் ஹைட்ரோக்ளோரைடு வந்து நமக்கு நான் இப்படி எடுத்துக்கலாம். பிரிடினியம் ஹைட்ரோக்ளோரைடை PyCl நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது நமக்கு கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக நமக்கு அயனைஸ் ஆச்சுன்னா இதுதான் மாறும் பிரிடினியம் ப்ளஸ் Cl மைனஸ் அப்படின்னு வருமா, ரைட்? சாரி, பிரிடினியம் ஹைட்ரோக்ளோரைடுன்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆயிரும்னா இட் வில் கிவ் கான்சன்ட்ரேஷன் ஆச்சு இல்லையா. ஸோ பிரிடினியம் ஹைட்ரோக்ளோரைடு எப்படி நமக்கு டிசோசியேட் ஆகும் அப்படின்னா நான் ஸ்ட்ரக்சராகவே இங்கே வரைஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது பிரிடின், ரைட்டா? ஸோ இதில் ஹெச் இருக்கும் அண்ட் இது மேலே ப்ளஸ்ஸு, ரைட்? இது Cl மைனஸ் இருக்கும் தான் பிரிடினியம் ஹைட்ரோக்ளோரைடு. ஸோ நமக்கு டிசோசியேட் ஆச்சுன்னா நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னா பிரிடின் தனியாகவும் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் தனியாகவும் ப்ளஸ் என்ன நமக்கு Cl மைனஸ் தனியாகவும் வரும், ரைட்டா? ஸோ இப்படி தான் நமக்கு என்ன ஆகும், இது டிசோசியேட் ஆகும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் நமக்கு H ப்ளஸ் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் தெரியும் அண்ட் இது ரெண்டுமே நமக்கு என்னது 1:1 ரேஷியோ தான், ரைட்? அப்போ இந்த பிரிடினோடைய கான்சன்ட்ரேஷன், அதாவது பிரிடினியம் ஹைட்ரோக்ளோரைடுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு நான் KH ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் நான் எழுதுனேன் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 3.63 into 10 to the power of minus 4 the whole square. ஏன்னா H plus உடைய கான்சன்ட்ரேஷன் இதுதான், பிரிடினோடைய கான்சன்ட்ரேஷன் தான். Cl மைனஸ் நம்ம கவுண்டரானா வெளியே போயிடும். ஸோ ரெண்டு மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். ரெண்டு காம்போனன்ட்டு, ஒரு ஆசிட் இன்னொன்று நம்ம பேஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், ரைட்டா? அண்ட் இந்த H ப்ளஸை சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிரிடினியம் ப்ளஸ்ஸு ப்ளஸ் Cl மைனஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ளஸ் தான் இது H ப்ளஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிவைடட் பை இதோடைய கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 0.02 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் த வேல்யூ ஆஃப் 6.59 into 10 to the power of minus 6 வருது. இதுதான் KH ஓட வேல்யூ. இப்போ நமக்கு என்ன தெரியும், அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ KH தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸுக்கு நமக்கு என்ன தெரியும், KH தட் இஸ் ஈக்குவல் டு KW by KA அப்படின்னு தெரியுமா. அப்போ KA தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆகும், KW ஓட வேல்யூ 10 to the power of minus 14 டிவைடட் பை KH ஓட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 6.59 into 10 to the power of minus 6 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் KA that is equal to 1.51 into 10 to the power of minus 9. இதுதான் Kயோட வேல்யூ. இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்டாப்பா? ஸோ பிரிடினியம் ஹைட்ரோக்ளோரைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னா பிரிடினியம் அயான்னு நம்ம வச்சுக்கலாம், PY ப்ளஸ் Cl மைனஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸு. ஏன்னா இதில் வரக்கூடிய H ப்ளஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு எது டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா இந்த பிரிடின்லேருந்து தான் நமக்கு என்ன ஆகும், H ப்ளஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கும், இதோடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும், ரைட்? தேங்க்யூ.